செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை. இக்கிரக சேர்க்கை ஆண்களை விட பெண்களுக்குத்தான் கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்கும். படிக்கின்ற வயதில் காதல் விவகாரத்தில் ஈடுபடுத்தி படிப்பை தடை செய்கிறது. ஆரம்பத்திலேயே தாண்டிவிட்டால் ஆராய்ச்சி கல்வி வரை படிப்பை தொடர முடியும். எனக்கு தெரிந்த ஜாதகர் படிக்கிற காலத்தில் திருமணமானவரை கூட்டிச் சென்று கல்யாணம் செய்து கல்வி தடையாகி திருமண உறவு முறிந்து பின்பு மீண்டு வந்து உயர்நிலை கல்வி முடித்து இன்று நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். மேலும் திருமணத்துக்கு பின்பும் கணவன் இருக்க காதலனும் மனைவி இருக்க காதலியும் உண்டு என்கிற நிலையை தந்துவிடுகிறது நட்சத்திரக்குறி. தாங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கு வரவேண்டாம். சுயமான வைத்தியமும் சுயமான ஜோதிடமும் எப்பொழுதும் ஆபத்து. நட்சத்திரக்குறி கல்லூரி காலங்களில் உடன் படித்த மாணவரை நீண்ட போராட்டத்திற்கு பின் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் உண்டு. அதே சமயத்தில் பட்டப்படிப்பை முடித்திருந்த ஜாதகிக்கு 8வது படித்த நபர் வாழ்க்கை துணையாக அமைவதும் நிகழத்தான் செய்கிறது. ஆண்களுக்கு இக்கிரக சேர்க்கைகள் கணிதத் துறையில் கில்லாடியாக உருவாக்குகிறது. இன்ஜினியரிங் கல்வி படிப்பதற்கு இந்த கிரக சேர்க்கை மிகவும் நல்லது. இந்த கிரக சேர்க்கை படிப்பிற்கேற்ற வாழ்க்கை துணையை தருவதில்லை. அறிவு சார்ந்த முடிவுகளில் ஒருவர் எடுக்கும் முடிவு இன்னொருவருக்கு பிடிக்காது. மேலும் படிப்பு மற்றும் அறிவு சார்ந்த சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்களுக்கு கிரக சேர்க்கை இருக்கும் போது வரவு செலவு செய்யும் போதும் அந்த விஷயங்களில் துல்லியமாக கணிதம் பார்த்து வரவு செலவை கணிப்பர். ஏனெனில் இவர்களுக்கு கணித அறிவு மிக அழகாக அறிவு மிகுந்ததாக இருக்கும். காலி இடத்துடன் வீடு அமையும் யோகத்தை தருகிறது இந்த கிரக சேர்க்கை. இக்கிரகச் சேர்க்கையோடு சனி சேரும்போது ரியல் எஸ்டேட் துறையில் அதிகமாக சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள் பகை என்பதால் ஆணுக்கு பெண் படிப்பு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். இது பொதுவான பலன்களே. அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் உச்ச நீச அடிப்படையில். நட்சத்திரக்குறி பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை. நட்சத்திரக்குறி ஃப்ரைடே மே 29, 2020. செவ்வாய் குரு கிரக சேர்க்கை ஜாதகர் தைரியமானவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருப்பவராகவும் கோவில் கட்டுபவராகவும் ஏதேனும் இயக்கங்களில் பதவி உடையவராகவும் இருப்பார். இவர்கள் கோவில் கட்டட திருப்பணிகளுக்கு விழாக்கால திருப்பணிகளுக்கு வசூலுக்கு சென்றால் உடன் வசூலாகும். கோவில் பணிகளை முன்னின்று எடுத்து செல்வார். அந்த அளவுக்கு யோகம் மற்றும் புண்ணியம் உண்டு. மேலும் வாடகை வருமானம் வரும் யோகம் உள்ளவராக இருப்பார். மிக சிறப்பான வீடு வாகனம் உடையவராகவும் இருப்பார். விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உடையவராக இருப்பார். வெற்றிகளையும் தருபவராகவும் கொள்பவராகவும் கொடுப்பவராகவும் இருப்பார். எமக்கு தெரிந்த இந்த கிரக அமைப்பு உள்ள ஜாதகர் 13 வயதிலேயே விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வாங்கியுள்ளார். மேலும் நேர்மையான முறையில் ஆசிரமம் அமைத்து ஆன்மீக பணிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த கிரக அமைப்பு உண்டு. ஜாதகரின் சகோதரர்கள் சமுதாயத்தில் செல்வத்துடனும் செல்வாக்கான மற்றும் மதிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெண்கள் ஜாதகம் ஆயின் ஜாதகிக்கு ஒழுக்கமான கௌரவமான செல்வம் செல்வாக்கான கணவன் அமைவார். மேலும் இந்த கிரக அமைப்பு ஜாதகியின் கணவருக்கு அரசு பணி அதிலும் ஆசிரிய பணி புரிபவராக கூட இருப்பார். கணவரின் பெயரில் சொந்த வீடு வாகனம் அமையும் அரசு உயர்பணியில் இருப்பவர்கள் கூட இருப்பார்கள். இது பொதுவான பலன்களே. அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் உச்ச நீச அடிப்படையில். நட்சத்திரக்குறி பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை. நட்சத்திரக்குறி வாய் சுக்கிரன் கிரக சேர்க்கை. அடுத்தடுத்து கிரகச் சேர்க்கை பலன் வரிசையில் நாம் காண இருப்பது செவ்வாய் சுக்கிரன் கிரக சேர்க்கை பலன்கள். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை தசாவதாரிணி யோகம் என சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட திறமை உள்ளவர்களாக இருப்பர். பெரும்பாலும் வாழ்க்கை துணை பக்கத்திலேயே அமையும். இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் பெரும்பாலும் காதல் கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள். இவர்கள் சிறுவயதில் பாலியல் விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். முன் ஜென்மத்தில் வாழ்க்கை துணையாக யாராக இருந்தார்களோ இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை துணையாக ஆவார்கள் என முனிவர்களால் கூறப்பட்டுள்ளது. கணவன் மனைவி மிக அந்நியோன்யமாக இருப்பார்கள். இவர்களுக்குள் நல்ல வசிய சக்தி இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஜாதகருக்கு சொகுசான வீடு வாகனம் அமையும். இக்கிரக சேர்க்கை உள்ளவர்கள் காமத்தில் அதிக அதீத ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள்.
அழகான வாழ்க்கை துணை அமையும் ஒன்றுக்கு மேற்பட்ட திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். எனக்கு தெரிந்து நீசம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்த சுக்கிரன். நீசம் பெற்ற சுக்கிரன் உடன் இணைந்த செவ்வாய் உள்ள ஆண் ஜாதகர் காதல் திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்த செவ்வாய் அமைப்பு உள்ள பெண் ஜாதகரும் காதல் திருமணம் புரிந்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த கிரக சேர்க்கையுடன் ராகு கேது சேருமானால் சேர்ந்து இருக்குமானால் அசுபர்களின் பார்வையும் தசா புத்தியும் இருக்குமானால் ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கும். மிக தவறான வகையில் வருமானம் செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். மேலும் காமம் எண்ணங்கள் அதிகமாகும். கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்கும். இந்த கிரகங்களின் இருப்பு அதன் தன்மை கணவன் மனைவி ஒற்றுமையை கடுமையாக பாதிக்கும். எப்படி எனில் செவ்வாய் சுக்கிரன் இரண்டும் ஒருவருக்கு ஒருவர் 6 கீழ் 8 ஆக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். தசாபுத்தி சாதகமாக இல்லாத பட்சத்தில் பிரச்சனை மற்றும் பிரிவினையே கூட தந்துவிடும். அல்லது தாம்பத்தியத்தில் திருப்தி இருக்காது அல்லது தாம்பத்தியம் இல்லாமல் செய்துவிடும். ஜாதகர் மனைவி கூடவே இருந்தாலும் கூட மனைவியுடன் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள பிடிக்கவில்லை என சொல்பவர்களும் உண்டு. இவ்விரண்டு கிரகங்களில் ஏதேனும் ஒன்றுடன் ராகு அல்லது கேது சேரும்போது திருமணம் மிகவும் தாமதமாகவும் திருமணத்திற்கு பிறகு பிரிவினையை தருவதும் எளிதில் நடந்துவிடும். இந்த அமைப்பு உள்ள ஆண் ஜாதகம் கணவன் மனைவியும் அடிக்கடி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளனர். மேலும் இந்த அமைப்பில் தாம்பத்திய சுகம் குறைவாகவே இருக்கும். கணவன் மனைவி ஈர்ப்பு குறைவாகவும் இருக்கும். அந்த இடத்தில் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு குருவின் பார்வை இருக்கும் பட்சத்தில் மனைவியை கடைசிவரை கைவிட மாட்டார். செவ்வாய் சுக்கிரன் சம சப்தம பார்வையில் ராகு கேது உடன் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையில் வழக்கு வம்புகள் கண்டிப்பாக இருக்கும் அல்லது நடைபெறும். திருமணமாகியும் ஒரு சில வருடங்கள் சேர்ந்து இருந்து அதன் பிறகு கோர்ட் கேஸ் வழக்கு என்ன என அலைந்து தீர்ப்பும் வராமல் 15 வருடங்களாக இருப்பவர்களும் உண்டு. ஆறுதலான விஷயம் என்றால் இவர்களுக்கு கலைத்துறையில் யோகம் உண்டு. சொகுசான வீடு வாகனம் யோகம் உண்டு. இது பொதுவான பலன்களே. அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் உச்ச நீச அடிப்படையில். நட்சத்திரக்குறி பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை. நட்சத்திரக்குறி செவ்வாய் சனி கிரகச் சேர்க்கை பலன்கள். இவ்விரு கிரகங்களும் ஒன்று கொண்டு பகையானது நன்மையும் தீமையும் கலந்து பயன்களை தருகிறது. சொல்லப்போனால் அதிகமாக கெடுபலன்களை தருவதாகவே ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஏனெனில் கால புருஷ தத்துவப்படி சனி பகவான் மேஷத்திற்கு பாதகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் அட்டமாதிபதியாகவும் வருகிறது. பாதகாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்தால் என்ன ஆவது? இந்த இரண்டு கிரகங்களும் பார்வை செய்யக்கூடிய இடம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. பாவக ரீதியாகவும் உடல் உறுப்புகள் ரீதியாகவும். லக்னத்திற்கு 2இல் செவ்வாய் சனி இருந்தால் கண்டிப்பாக முகத்திலோ அல்லது நாட்களிலோ சிறிய அளவிலாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் சூழ்நிலை வரும். விருச்சிகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பெண் ஜாதகிக்கு சிறுவயதிலேயே பற்களை இழந்து செயற்கை பல் கட்டும் சூழ்நிலை ஏற்படுகிறது. பெண்ணுக்கு ஒரு சில காலகட்டங்களில் கர்ப்பப்பை எடுக்கும் சூழ்நிலை வந்துவிடும். மேலும் சனி மந்த காரகன் என்று சொல்லப்படுவதுண்டு. செவ்வாய் தைரியம் வேகம் காரணம் சொல்லப்படுகிறது. வேகமான ஒருவனும் மந்தமான ஒருவனும் சேர்ந்து என்ன செய்வார்கள்? விவேகமற்ற வேகம் கெடு பலன்களைத்தானே தரும். இதில் இன்னொரு விஷயம் இப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். செவ்வாய் திறமையான போலீஸ், சனி திறமையான திருடன். அப்ப இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும். வெற்றி பெறுவது கடினம். அடுத்து இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது தொழில்துறையில் யோகத்தை தருகிறது. அதிலும் முக்கியமாக மெக்கானிக் துறை, கட்டிடத்துறை, டிரைவிங் துறை இவற்றில் சிறப்பான நிலைப்பாட்டை தருகிறது. ஜாதகருக்கு பழமையான வீடு வாகன யோகத்தை தருகிறது. தன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க மாட்டார். கண்டிப்பாக இவர்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும். வாங்கின வீடாக இருந்தாலும் சரி, கட்டுன வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்துக்காக என்று செலவு செய்து இருப்பார். கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு வாழ்நாளில் ஒருமுறையேனும் விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை நடைபெறும். பெண்களுக்கு கிரக சேர்க்கை இருக்கும் போது கணவருடன் சேர்ந்து பிசினஸ் செய்யும் பெண்களாக இருப்பர். இருவருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லது கணவன் செய்யும் தொழில் செய்யும் விதம் மனைவிக்கு பிடிக்காமல் போகும். சனி ஒரு அலி கிரகம் என்பதால் கணவனால் தாம்பத்திய சுகம் திருப்தியாக இருக்காது.
ஜாதகரின் சகோதர உறவுகள் மந்தமாகவும் அல்லது ஏதேனும் ஊனம் அல்லது குறை உள்ளவராகவும் இருப்பார். அதே நேரத்தில் ஜாதகர் சகோதரருக்கு மிகுந்த கஷ்டத்தை தரும் ஏன் சகோதர உறவுகள் மிகவும் பகையாக கூட வாய்ப்பு உண்டு. பழைய அல்லது பூர்வீக சொத்துக்கள் யோகத்தையும் தரும். இந்த கிரக சேர்க்கை இருக்கும் இடத்தை பொறுத்து எம் அனுபவத்தில் பலன்கள் மாறுபடுகிறது. கன்னி ராசியில் இந்த சேர்க்கை இருக்கும் ஜாதகி திருமணமாகி ஒரே மாதத்தில் கணவன் தன்னுடன் ஒரு நாள் கூட சேரவில்லை என திரும்ப வந்து விடுகிறார். இந்த கிரக சேர்க்கை திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும். கணவனால் தாம்பத்திய சுகம் கிடைக்காது, பெரும்பாலும் மறுமணத்தை தரும். குறிப்பாக கிரக சேர்க்கை சனியின் வீடுகளான மகரம் கும்பத்தில் புதனின் வீடான கன்னியில் மிதுனத்தில் இருக்கும் போது திருமண வாழ்வை கடுமையாக பாதிக்கும். ஏனெனில் புதனும் சனியும் அலி கிரகம் என்பதால். ரிஷப ராசியில் இதே கிரக சேர்க்கை இருக்கும் ஜாதகர் படிக்காவிட்டாலும் மிகப்பெரிய அளவில் ஒர்க்ஷாப் வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவரும் உண்டு. சனி தொழில் காரகன் வேலைக்காரகன் என்பதால் செவ்வாயின் காரகத்துவ தொழில்களான மெக்கானிக் டிரைவர் மற்றும் போக்குவரத்து நெருப்பு மின்சாரம் கட்டட பணி விவசாயம் போலீஸ் இராணுவம் டாக்டர் இவற்றில் சிறப்பை தரும். சகோதர உறவுகளுடன் சேர்ந்து தொழில் செய்யும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். பொதுவாக ஜட காரகத்துவத்திற்கு நன்மையையும் உயிர் காரகத்துவத்திற்கு தீமையையும் ஏற்படுத்தும். இது பொதுவான பலன்களே. அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் உச்ச நீச அடிப்படையில் நட்சத்திரக்குறி பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை.